வெல்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் ஷோ அறுசுவை நேரம். வெயில் காலம் வந்தாச்சு, ஏதாவது ரிஃப்ரெஷிங்காக சாப்பிடும் போல் இருக்கும் உங்களுக்கு. மில்க் ஷேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், ஆனால் ரொம்ப கேலரிஸ் அதிகமாக இருக்கும். கூலாக ஒரு குக்கும்பர் சூப் சாப்பிட்டா எவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும்ல. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காய் 1, தயிர் 1/2 கப், பார்ஸ்லி இலை தேவையான அளவு, இட்டாலியன் பிக்கிள் ஆலபினோஸ் 2லேருந்து 3, எலுமிச்சை சாறு 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் 2 டீஸ்பூன். இந்த சூப் செய்யறதுக்கு எதுவுமே குக்கிங் பண்ண தேவையில்லை. எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஜஸ்ட் ஒரு பிளெண்ட் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி சர்வ் பண்ணால் இந்த ஈஸியான சூப் ரெடி ஆகிடும். இதுக்கு முதலாக வெள்ளரிக்காய் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த வகையான வெள்ளரிக்காய் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் குக்கும்பர் கிடைக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி சாதாரணமாக குக்கும்பர் கூட யூஸ் பண்ணலாம். இதில் வந்து கேலரிஸே கிடையாது உங்களுக்கு. எப்போயாவது ஹாட் சம்மரில் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா ஏதாவது ரிஃப்ரெஷிங்காக கோல்டாக வேணும்னா இந்த மாதிரி சூப் நீங்கள் இம்மீடியட்டாக செஞ்சு சாப்பிடலாம். வெள்ளரிக்காய் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணுவீங்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னா. ஸோ உடனே நீங்கள் எடுத்து பண்ணால் அதே கூலாக இருக்கும். இல்லைன்னா வெளியிலே வச்சுருந்தா நீங்கள் சூப் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் சூப் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் பரிமாறலாம். வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதோட தயிர், ஃப்ரெஷ் கர்ட் இல்லை புளிப்பான கர்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது ஃப்ரெஷ் கர்ட் போடுறதுனால நீங்கள் எலுமிச்சை சாறு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா புளிப்பான கர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அது கூட தேவையில்லை. இப்போ நான் ஃப்ரெஷ் கர்ட் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். இதோட ஆலபினோ பெப்பர்ஸ், இது இட்டாலியன் பிக்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா கடையிலும் உங்களுக்கு கிடைக்குது. இது ஒரு வெள்ளரிக்காய்க்கு நீங்கள் 3 பெப்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது சில்லி, இட்டாலியன் சில்லின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ அதனால பெப்பர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு 3 ஆலபினோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மிளகுத்தூள், ஜஸ்ட் ஒரு சிட்டிகை போட்டால் போதும். இந்த ஆலபினோஸ் ஆட் பண்ண இல்லையா, அதோட ப்ரிசர்வேட்டிவாக இந்த ஜூஸ் இருக்கும், அதோட லிக்விட் இருக்கும். அந்த லிக்விட் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதோட கொஞ்சம் சால்ட், ஆலபினோஸ்லேயும் கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். நல்ல ஒரு கலர் தரும் உங்கள் சூப்பில். அது இல்லாமல் ஒரு நல்ல டேஸ்ட். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பச்சையாக கூட நீங்கள் சாப்பிடலாம். நிறைய ஐட்டம்ஸில் டெக்கரேஷன் கார்னிஷ் பண்ணுறதுக்காக இல்லை டாப்பிங் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ராவாகவே வைக்கிறாங்க. ஸோ இதை அப்படியே போட்டுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டாக்ஸ் அளவு, அதாவது ஒரு 2 டீஸ்பூன்ஸ் கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி பார்ஸ்லி இலை, இது பார்ஸ்லி இலை, இது கூட இப்போது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், பார்ஸ்லி எல்லாம் போட்டாச்சு. இப்போது லெமன் ஜூஸ் ஜஸ்ட் 1/2 to 1 டீஸ்பூன். நான் ஃப்ரெஷ் கர்ட் ஆட் பண்ணுறதுனால லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா புளிப்பாக இருந்தால் அது கூட தேவையில்லை. அவ்வளோதாங்க, ஸோ சிம்பிள். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸியில் போட்டாச்சு. இது நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயின் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப் இப்போ நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ அதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம்.
இது இந்த மாதிரி கிளாஸ்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அப்படியே குடிக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடையாது உங்கள் சூப்போட சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல அழகான ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். Spring onions, okay viewers, summer special ஆன refreshing cold cucumber soup பாத்தீங்கல்ல, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான ஒரு சின்ன ரீகேப் பாருங்க. முதல்ல வெள்ளரிக்காவை தோல் எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதோட தயிர், ஆலிபினோ பெப்பர், மிளகுத்தூள், எலுமிச்சை சாறு, உப்பு, பார்ஸ்லி இலை, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். அந்த லிக்விட் ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு அழகான கிளாஸில் ப்ரெசென்ட் பண்ணால் கோல்ட் கியூக்கம்பர் சூப் பரிமாற தயாராகிடும். இப்போது அறுசுவை நேரத்தில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க.